ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் விவேகானந்தர் பாறையை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக கவுண்டருக்குள்ளே உள்ளே போகிறோம். போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு விவேகானந்தர் பாறை, கண்ணாடி பாலம், இப்போ ரீசெண்டாக திறந்துருக்கான்னு சொன்னாங்களா, கண்ணாடி பாலம், அப்புறம் திருவள்ளுவர் சிலையும் பார்த்துட்டு வரலாம்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ போட்டு இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். உள்ளே போகிறோம். இதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க. அவங்க போட்டு என்ன நிற்குது வெயிட்டிங்கில். நாங்கள் வேகமாக போய் இந்த ஜெர்கிட் எடுத்து கழுத்தில் போட்டுட்டு கப்பல் உள்ள போட்டுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், போட்டு மூவ் ஆகுது. போட்டுக்குள்ளே இவ்வளோ இருக்கும். இன்னும் எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க, நான் மட்டும் இல்லை. போட்டுக்குள்ளே இருந்த அத்தனை பேரும் செல்லை வச்சு வீடியோ எடுத்தாங்க. கடலின் அழகை ரசிச்சுட்டு எல்லோரும் வந்தாங்க. இதோ இங்கேருந்து பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலையெல்லாம் நல்லா க்ளீனாக அழகாக தெரிஞ்சுது. பாருங்கள், கடல் எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த கண்ணாடி பாலமும் இங்கேருந்து போட்டில் போகும்போதே தெரியுது. விவேகானந்தர் பாறையும் இங்கேருந்து நல்லா பார்க்கும்போது தெரியுது. பக்கத்தில் வந்துட்டோம். அடுத்த போட்டு திரும்பி போகுது. இதோ பாருங்கள், எல்லோரும் இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். இவங்க எல்லாருமே வீடியோ தான் இருக்கிறாங்க. கடலின் ரம்மியமான காட்சி எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது. இதோ பாருங்கள், நல்ல பாருங்க. முதல்ல என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்ரீ ஈஷா. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய வீடியோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் எவ்வளோ பேர் கப்பலில் இருக்காங்க, போட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். கப்பல்னே வருது பாருங்கள், போட்டை கப்பல்னே சொல்கிறேன். போட்டு நாற்று பாய் காட்டுறாங்க பாருங்கள். இந்த பாருங்கள், விவேகானந்தர் பாறை வந்தாச்சு. அங்கேருந்து கண்ணாடி பாலமும் நல்லா தெரியுது. விவேகானந்தர் பாறை மேலே நின்று அதில் எடுக்கும்போது கண்ணாடி தூரத்துலேருந்து கண்ணாடி பாலமும் நல்லா கிளீன் தெரியுது. ஆனால் பக்கம்தான், அதுலேருந்தே நடந்து போகிற தூரம் தான். பார்த்திங்களா, இது பகதியம்மன் பாதம் இருக்கிற இடத்துல தான் எல்லோரும் பார்த்துட்டு களைப்பாக ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. இது சுற்றி இருக்கிற பிளேஸு. இது விவேகானந்தர் பாறைக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு படிக்கட்டு ஏறி யானை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே விவேகானந்தர் பாறையில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கண்ணாடி பாலம் தானே ரீசெண்டாக திறந்துருக்காங்க. சரியான வெயிலுங்க. கரெக்டாக 12:45 என்ட்ரி ஆனோம். எல்லோரும் நல்லா ஃபோட்டோ ஷூட்டு தாங்க. பார்த்தீங்களா, வெளி மாநிலத்தில் எல்லாருமே வந்துருந்தாங்க. நல்லா அவங்க நல்லா பார்த்து இயற்கையை நல்லா பார்த்து ரசிச்சுருக்காங்க. இது திசைகள் இருக்க இடம். வடக்கு
தெற்கு கிழக்கு மேற்குன்னு அந்த திசைகள் இருக்க இடம் பார்த்தீங்களா. ஒரு மாடர்ன் கேர்ள் அறிவுள்ள வராங்க. விவேகானந்தர் பாறைக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், உள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. ஆனால் அங்கே வந்து செல்லு கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. இங்கேருந்தே பார்த்து எடுத்து பார்த்தேன், தெரியல. அந்த சைடாக நின்று எடுத்தாங்க. கோயில் உள்ளே போயாச்சு. விவேகானந்தர் பார்த்து தரிசித்து அந்த பக்கமாக வெளியே வர்றோம். இப்போ வெளியே வரணும். உள்ள சாரது கோயில் உள்ள வந்து சாரதா தேவி அம்மையார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருமே ஃபோட்டோவோட இருக்காங்க. எல்லாருமே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இப்படி உள்ளே போயிட்டு அந்த பாதைக்கு வெளியே வரணும், அந்த சைடு வழியாக தெற்கு பக்கமாக. இங்கேருந்து லைட்டாக ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். பாருங்கள், ஃபோட்டோ தலைகீழ் எடுத்திருக்கேன் ஒரு இது. இந்த பக்கம் வெளியே வந்தாச்சு. பாருங்கள், கடலின் அழகை பாருங்கள், எவ்வளோ அருமையாக கண்கொள்ளா இயற்கை காட்சிங்க. இது எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் பாறைக்கு வந்திருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் வந்தவங்கெல்லாம் லைக் கொடுங்க. பார்த்தீங்களா, பின்புறமாக இருந்து இதை எடுக்கிறேன். நானும் அடிக்கடி வந்திருக்கேன் கண்ணாடி பாலத்துக்கு. இப்போ தான் முதலாக பார்க்க வந்திருக்காங்க. இப்போ வந்து விவேகானந்தர் பாறை தான் சுற்றி எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க எல்லா மக்களும் நல்லா ரசிக்கிறாங்க. கடலின் அழகை, இயற்கை, கடவுள் தந்த வரம், இயற்கையான காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்களா. அந்த காலத்தில் வந்து விவேகானந்தர் வந்து கடலில் வந்து இங்கே வந்து இந்த பாறை மேலே வந்து தவார்த்திருக்காக சொல்லப்படுகிறது. அதுக்குள்ள சான்றுகள் எல்லாம் இருக்குது. இது வந்து தியான மண்டபம். உள்ளே போய் அமைதியாக போய் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும். ஆனால் யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் அப்படியே அந்த பக்கமாக சுற்றி வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலர் எல்லாம் நல்லா க்ளீனாக தெரியுது. கண்ணாடி பாலமும் நல்லா தெரியுது. இந்த ஆர்ச் எல்லாம் நல்லா அழகாக கிளியராக தெரியுது. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் அந்த பக்கமாக தான் போய் கண்ணாடி பாலம் வழியாக போய் திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு வரணும். இதில் முன்னாடி தண்ணி நிறைய இருக்குங்க, மீன் நிறைய இடமும். இப்போ தண்ணி இல்லை, கொஞ்சமோண்டு கிடக்குது. பார்த்து முடிச்சாச்சு. என்ன கண்ணாடி பாலம் பக்கம் போகலாமா? பாய்.